ஊர்மா? புத்தானத்தம் மணப்பாறை பக்கம், திருச்சி மாவட்டம். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க? 7 அண்ணன், 2 அண்ணன் இறந்து போயிட்டாங்க. ஒரு அக்கா, 5 அண்ணன் இருக்காங்க. 5 அண்ணன் இருக்காங்க. நீங்க லவ் மேரேஜா? அப்போ ஒத்துக்கிட்டாங்களா வீட்டில்? அவங்க வீட்டில் எதிர்ப்பாக இருந்துச்சு, எங்கள் வீட்டில் எதிர்ப்பாக. ஏன் எதிர்ப்பு? ஒரே இது கம்யூனிட்டி தானே, அப்புறம் ஏன் எதிர்த்தாங்க? தெரியல, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பிடிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க பிடிவாதமாக இருக்கும், எங்கள் வீட்டுக்கார் பிடிவாதமாக இருக்கும். அவங்க வீட்டில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அவர்கிட்ட? எந்த பொய் எந்த இதுவுமே இருக்காது, நல்லவங்க. எந்த இதுவுமே இருக்காது, நல்லவங்க. அது ஒன்று பிடிச்சிருந்துச்சு அவங்கள்ட்ட. இப்போ அப்படிதான் இருக்காரு. என்னம்மா பிரச்சனை இருக்கு? சம்பாத்தனே இல்லைங்க மேடம், சம்பாத்தனையே இல்லை. 1 நாள் 2 நாள் எங்கேயா யாராவது கூப்பிட்டா போவாங்க, அதுக்கப்புறம் பேசாமல் வந்து இருந்துக்குவாங்க. இந்த தொழுகிறத மட்டும் பார்த்துக்குவாங்க, அவ்வளோதான். மற்ற எந்த சம்பாத்தனையே இல்லை. என் பிள்ளைங்களே அத்தாவே வேணாம், வாமா போயிடலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அத்தாட்ட இருந்துக்கங்க, நான் போறேன்னு சொன்னால் இல்லைம்மா அத்தாவே வேணாம், வாமா நம்ம போயிடலாம் அப்படிங்குதுங்க என் பிள்ளைங்களே. நீங்கள் வேலைக்கு போகல? பக்கத்தில் இப்போ தான் ஒருத்தவங்க துணி கொடுத்துட்ருக்காங்க, வெட்டு துணி கொடுக்குறாங்க. அதுலேருந்து வெள்ளை துணியாக பிரித்து கொடுக்குறது, கலர் துணி இல்லாமல். அதை கொடுத்தா ஒரு நாளைக்கு 200 அது கொடுக்குறாங்க. அதுவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அழுகணும், அவ்வளோ அழுகணும். அவ்வளோ சம்பாத்தனையே இல்லாமையே இருக்காங்க. எங்கேயாவது போயிடலாமான்னு கூட எனக்கு வரும். என் சின்ன பையன் 3.5 வயசு பையன் இருக்கான். என்னை விட்டு எங்கேயும் போயிடாதம்மான்னே சொல்லுவேன். அவனாலதே பேசாமே இருக்கேன். என் மக பெரிய பிள்ளை 10வது படிக்குது. அது சொல்லு, நீ உங்கள் அத்தாட்ட இல்லைம்மா நம்ம வாமா போயிடுவேன், நமக்கு அத்தாவே வேணாமா அப்படி. இந்த சம்பாத்தனை இல்லாதனாலதான் இந்த பிள்ளைங்க எப்படி சொல்லுது. மற்றபடி எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லவங்க. கேட்டு பார்த்துருக்கீங்களா என்ன பிரச்சனைங்க? என்னை விரும்பையில் வந்து அவங்க வீட்டில் ஊசி போட்டாங்க, மரக்கண்ணுன்னு சொல்லி ஊசி போட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. மாமியார் மாமனார் சொல்கிறாங்க. அப்படிலாம் நாங்கள் நினச்சி போடலாமா, படபடன்னு வருதுன்னு சொல்லுவேன். சொன்னதுக்காக நாங்கள் ஆஸ்பத்திரியில் கூட்டி போய் மாத்திரை வாங்கி கொடுத்தோமா, மற்றபடி அந்த மாதிரி எண்ணத்தில் நாங்கள் செய்யலாமாங்கிறாங்க அவங்க. அவங்க வீட்டில எல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்களா? நார்மலான குடும்பம். அவங்க அம்மா அத்தா இல்லை, எங்கள் அத்தா அம்மாவும் இல்லை. நீ விரும்பி தானே கட்டிக்கிட்டா, எங்கள் அண்ணன் தம்பி என்னை எங்கள் அண்ணன் மேலே கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. என்னைய நீ விரும்பி தானே கட்டின அப்படின்றனால நான் வரவே மாட்டேன்னு சொல்லி தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதே மாதிரி நான் யார்கிட்டையும் நான் போகிறதில்ல. கஷ்டமும் நஷ்டமும் நம்மளே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு இருக்கிறது, போகிறதே கிடையாது. எந்த அண்ணன் வீட்டுக்கும் போக மாட்டேன். ஏதோ செய்வன மாத்திர சொல்கிறாரு. ஆமாம், செய்வனே